வணக்கம் வியூவர்ஸ். ஆடிப்பூர மகிமைகள் பார்த்தோம். அடுத்த பண்டிகையான வரலட்சுமி விரத மகிமையை பார்ப்போமா? வரலட்சுமி விரதம் என்பது மற்ற விரதங்களைப் போல் முனிவர்களோ அல்லது வேதமோ கூறி அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம் அல்ல. தாயார் மகாலட்சுமியே நேரிடையாக வந்து சொல்லித்தந்த விரதம்தான் இந்த விரதம். வருடா வருடம் வரலட்சுமி விரதம் ஆடி அமாவாசைக்கு பின் வருகின்ற பௌர்ணமிக்கு முன்னால் வெள்ளிக்கிழமையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆடி அமாவாசை கழிந்த உடனேயே சிரவண மாதம் என்று தெலுங்கினை தாய்மொழியாய் கொண்டவர்கள் கூறுவார்கள். இந்த வருட சிறப்பு. இந்த வருடம் வரலட்சுமி விரதம் மிகவும் சிறப்பாக அமைந்த நன்னாளில் வருகிறது. வரும் ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை சதுர்த்தசி திதியில் உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. இது மிகவும் உன்னதமானதாகும். கேட்ட வரம் பெறும் நாள். இந்த நன்னாளில் நாம் அன்னை மகாலட்சுமியிடம் எந்த வரம் கேட்டாலும் தாயார் நமக்கு கேட்காத வரங்களையும் சேர்த்து அளிப்பார்கள். வெறும் செல்வம் மட்டும் அல்லாது ஆரோக்கியமான மனநிலை, உடல் ஆரோக்கியம், குழந்தை பேறு, இனிய தாம்பத்தியம், நல்ல குணம் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அன்னை அளிக்கும் நன்னாளாகும் இந்நாள். தாயார் தந்த விரதம். வாருங்கள், தாயார் எப்படி அருளினார் என்று நாமும் தெரிந்து கொள்வோம். சௌராஷ்டிர நாட்டினை பத்ரஷர்வா என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி சந்திரிகையோ அனைத்து நற்குணங்களையும் தன்னகத்தே கொண்ட சிறந்த பதிவிரதை. அவர்களுக்கு 7 பையன்களும் ஷியாமா என்ற ஒரு பெண் குழந்தையும் இருந்தார்கள். சந்திரிகையின் நற்குணத்தால் அன்னை மகாலட்சுமியே அகம் மகிழ்ந்தார். ஒருமுறை சந்திரிகையை வாழ்த்த மகாலட்சுமி தாயாரே ஒரு வயதான பெண்மணி வடிவெடுத்து அவள் முன் தோன்றினார். அன்று துவாதசியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை. சந்திரிகையோ பூஜை செய்ய மறந்து வயிறு நிறைய உண்டு தாம்பூலம் தரித்து அமர்ந்திருந்தாள். அதிகமாக உண்டு தாம்பூலம் தரித்திருந்ததால் அவள் மதி வேலை செய்யவில்லை. மகாலட்சுமி தாயார் அவளிடம், சந்திரிகையே, மகாலட்சுமிக்கு உகந்த துவாதசியுடன் கூடிய வெள்ளிக்கிழமையில் நீ பூஜை செய்ய மறந்து இப்படி உண்டு தாம்பூலம் தரித்து அமர்ந்திருக்கின்றாயே, அது சரியல்ல மகளே என்று அறிவுரை கூறினார். மதி இழந்த சந்திரிகை வந்திருப்பது மகாலட்சுமியே என்று அறியாமல், நான் இந்த நாட்டின் மகாராணி, நான் சாப்பிடுவதை பற்றி கேட்க நீ யார், போ வெளியே என்று கோபத்துடன் அவர்களை விரட்டினார்கள். இந்த நல்ல குழந்தைக்கு மதி கெட்டு விட்டதே என்று மகாலட்சுமி தாயார் கண்களில் நீர் ததும்ப அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். ஷியாமாவுக்கு அடித்த யோகம். அப்பொழுது அவர் முன்னால் சந்திரிகையின் பெண் ஷியாமா ஓடோடி வந்தாள். அன்னையே, ஏன் தங்கள் கண்ணில் கண்ணீர், என்ன நடந்தது என்று கேட்டாள். உடனே தாயார், பெண்ணே, உன் அன்னைக்கு இந்த உன்னதமான வெள்ளிக்கிழமையில் எப்படி வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் என்று கூற வந்தேன். ஆனால் அவள் அதனை உணராது என்னை வெளியே போ என்று சொல்லிவிட்டாள் என்று வருத்தத்துடன் கூறினார். உடனே ஷியாமா, அப்படிப்பட்ட சிறந்த பூஜையை எப்படி செய்வது என்று எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், நான் அதை அனுஷ்டிக்கிறேன் என்று பணிவுடன் அவரை வணங்கி கேட்டுக்கொண்டாள். தாயாரே உபதேசித்த மகிமை. அன்னையும் அகமகிழ்ந்து ஷியாமாவுக்கு வரலட்சுமி விரத வழிமுறைகளை அழகாக சொல்லிக் கொடுத்தார். அன்று முதல் அவளும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினாள். அதனால் அவள் வாழ்வு ஆனந்தமாக மலரத் தொடங்கியது. மகாலட்சுமியை விரட்டியதால் கிடைத்த பலன். ஆனால் சந்திரிகை மகாலட்சுமியை உதாசீனப்படுத்தியதால் பத்ரவர்ஷா மன்னனுடைய புகழ் மங்கத் தொடங்கியது. உடனே மன்னர் அவசரமாக ஷியாமாவுக்கு நல்ல அரச குடும்பத்தில் திருமணம் நடத்தி வைத்தார். சென்ற இடத்திலும் ஷியாமா வரலட்சுமி விரதத்தை தவறாது கடைபிடித்ததால் அவர்களுடைய ராஜாங்கமே மேலும் மேலும் செல்வ செழிப்புடனும் சௌபாகியங்களுடனும் உயர்ந்து கொண்டே சென்றது. ஷியாமா கணவர் வீட்டு பெண்மணிகளுக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க சொல்லித்தந்தாள். அனைவரும் பின்பற்றி உயர்வடைந்தனர். ஆனால் பத்ரஷர்வாவும் சந்திரிகையும் அனைத்தையும் இழந்து சோற்றுக்காக அல்லாடத் தொடங்கினர். இந்த விவரம் ஷியாமாவின் காதுகளை எட்டியதும் அவள் அவர்களை தங்கள் நாட்டிலேயே ஒரு இடத்தில் குடியேற்றி அவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, பாதுகாப்பு அனைத்தையும் அளித்து வந்தாள். ஒரு நாள் அவள் பெரிய பெட்டி நிறைய தங்க நாணயங்களை தந்தைக்கு அளித்து அவற்றை கொண்டு எங்காவது சென்று சௌகரியமாக வாழ வேண்டிக் கொண்டாள். அவள் சென்ற பின் மன்னர் பெட்டியை திறந்தார். அந்த அனைத்து தங்க நாணயங்களும் கரித்துண்டுகளாக மாறியிருந்தது. இந்த செய்தியும் ஷியாமாவின் காதுகளை எட்டியது. அப்பொழுதுதான் ஷியாமாவுக்கு தாயார் மகாலட்சுமியை உதாசீனப்படுத்தியது ஞாபகம் வந்தது. உடனே அவள் அன்னையிடம் சென்று நடந்ததை ஞாபகப்படுத்தி வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டிக் கொண்டாள். தாயார் மீண்டும் வந்த அதிசயம்.
அன்று சிராவண பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை துவாதசி திதி. அந்த அற்புத வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதத்தை சிரத்தையுடன் மீண்டும் தொடங்கினாள் சந்திரிகை. முறைப்படி பூஜை செய்தாள். பின்னர் கேட்கவும் வேண்டுமா, அரசர் பத்ராவின் மனதில் தைரியலட்சுமி குடியேற அவர் தன் படைகளை திரட்டி கொண்டு போரிட்டு தன் நாட்டினை மீட்டு சகல சௌபாகியங்களையும் திரும்ப பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்தார். பூஜை செய்யும் வழிமுறைகளை இப்பொழுது பார்ப்போம். விரதத்திற்கு முதல் நாளே வீடு அம்மனை அழைக்க கல்யாண வீடு போல் தயாராகிவிடும். மண்டபம் உள்ளவர்கள் மண்டபத்தை துடைத்து வைப்பார்கள். மண்டபம் இல்லாதவர்கள் மர ஸ்டூலிலோ மர டேபிளிலோ நன்கு சுத்தம் செய்து 4 கால்களிலும் வாழைக்கன்று கட்டி மாவிலை தோரணம் கட்டி அந்த ஸ்டூல் அல்லது மேஜையின் கால்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு உள்ளே மேடை தயார் செய்து ரெடியாக வைத்து விடுவார்கள். அன்னையை பலவிதமாக ஆவாகனம் செய்வார்கள். பெரும்பாலானோர் அன்னை முகத்தை வெள்ளி சொம்பு அல்லது வெள்ளி கூஜாவில் சொருகி அல்லது கலசத்தின் மேல் வைக்கும் தேங்காயில் சொருகுவார்கள். சிலர் இல்லங்களில் செப்பு சொம்பில் சுண்ணாம்பு தடவி காவியினால் வரலட்சுமி தேவியின் முகத்தை வரைந்து அதற்கு கண்மலர் மூக்கு ஆகியவைகளை சாத்தி பூஜை செய்வார்கள். கலசத்திற்குள் அரிசி, 2 வகை பருப்பு, மஞ்சள் கிழங்கு, குங்குமம், சந்தனம், காசு, வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை போடுவார்கள். சிலர் காதோலை கருகமணியை கலசத்திற்குள் போடுவார்கள். சிலர் கலசத்திற்கு இருபுறமும் காதோலை கருகமணியை வைத்து அதன் மேல் எலுமிச்சம்பழத்தையும் வைப்பார்கள். அவரவர் குல வழக்கப்படி பூஜையை மேற்கொள்வார்கள். முதல் நாளில் ரெடி செய்யப்பட்ட கலசத்தில் சொன்ன பொருட்களையெல்லாம் போட்டு மாவிலை கொத்தை சொருகி தேங்காயை நன்றாக நாரெல்லாம் எடுத்துவிட்டு மஞ்சள் படித்து மாவிலை மேல் வைத்து முகத்தை அவரவர் வழக்கப்படி அதில் சொருகுவார்கள். பின்னர் அவர்களிடம் உள்ள ஆபரணங்களால் அலங்காரம் செய்வார்கள். அன்னைக்கு திருமாங்கல்யமாக கருகமணி அணிவிக்க வேண்டியது கட்டாயமாகும். கருகமணியில் பொட்டுடன் சேர்த்து சாத்துவார்கள். ஒரு பித்தளை தட்டில் அல்லது வெள்ளி தட்டில் அரிசி பரப்பி அதன் மேல் அம்பிகையுடன் கலசத்தை வைத்து விடுவார்கள். மண்டபத்தை எங்கு பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்தில் வைத்து விடுவார்கள். அன்னையை வாசலில் இருந்துதான் அழைத்து வர வேண்டும். எனவே வாசல் பக்கம் உள்ள ஒரு அறையில் கோலமிட்டு பலகையிட்டு அதன் மேல் இந்த கலசத்தை வைத்து விடுவார்கள். மறுநாள் காலை எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து அவரவர் வீட்டு வழக்கப்படி சுண்டல், மோதகம், பாயசம், வடை, மகா நைவேத்தியம், பழ வகைகள், வெற்றிலை பாக்கு, தேங்காய் என எல்லா நெய்வேத்தியங்களையும் ரெடி செய்து வைத்து விடுவார்கள். மஞ்சள் சரட்டில் மல்லிகைப்பூ அல்லது பசுமஞ்சள் துளையிட்டு சரட்டில் கற்றி அவற்றையும் தயாராக வைத்து விடுவார்கள். பின்னர் வாசலில் இருந்து பாட்டு பாடிக்கொண்டு வரலட்சுமி வருவாயம்மா என்றோ பாக்யாத லட்சுமி பாரம்மா என்றோ பாடிக்கொண்டு விளக்கேற்றி வைத்து அந்த இடத்தில் பானகம், வடைபருப்பு வைத்து நைவேத்தியம் செய்து தீபாராதனை காண்பித்து ஒருவர் விளக்கை எடுத்து முன்னால் செல்ல மற்றவர் கலசத்தை எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டே வருவர். ஏற்கனவே தயாராக செய்து வைத்துள்ள மண்டபத்தில் கலசத்தில் உள்ள அன்னையை அமரச் செய்வார்கள். பிறகு அவரவர் குடும்ப வழக்கப்படி புத்தகத்தை வைத்து கொண்டோ அல்லது கேசட் போட்டுக்கொண்டோ யூடியூபில் வரலட்சுமி விரதம் பூஜா விதிகளை பார்த்து பூஜை செய்வார்கள். மஞ்சள் சரட்டை அம்மன் கையில் சாத்தி பின்னர் பூஜை முடிந்தவுடன் கையில் தேங்காய், பழம், வெத்திலை பாக்கு கொடுத்து மூத்த சுமங்கலிகள் கையில் கட்டிவிடுவார்கள். சிலர் கணவர்களை கட்டிவிடச் செய்வார்கள். பின்னர் அந்த மூத்த சுமங்கலிக்கு அவரது கணவரோ அல்லது அவர்களாகவோ சரடை கையில் கட்டிக்கொள்வார்கள். பின்னர் அன்னையிடம் வேண்டுவனையெல்லாம் வேண்ட மகாலட்சுமி தாயார் வரலட்சுமியாக வந்து கேட்டவரம் அனைத்தையும் கேட்காத வரங்களையும் சேர்த்து அருள்வார். கலசம் வைத்து பூஜை செய்ய முடியாதவர்கள் வரலட்சுமி அம்மன் படம் வைத்து கூட அஷ்டோத்தரம் சொல்லி பூஜை செய்யலாம். மாலையில் சுண்டல் செய்து நிவேதனம் செய்து அருகில் உள்ளவர்களை அழைத்து வெத்தலை பாக்கு கொடுத்து பின்னர் அரிசி பானைக்குள் கலசத்தை வைத்து விடுவார்கள். சிலர் இல்லங்களில் மறுநாள் காலை புனர்பூஜை செய்து அன்று மாலை அனைவரையும் அழைத்து வெற்றிலை பாக்கு கொடுத்து அரிசி பானையில் வைத்து விடுவார்கள். அடுத்த நாள் கலசத்தை வெளியே எடுத்து அன்னை முகம், நகைகளை அந்தந்த இடங்களில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அந்த அரிசியில் கோகுலாஷ்டமிக்கான பலகாரம் செய்யவோ அல்லது சர்க்கரை பொங்கல் செய்தோ அந்த அரிசியை உபயோகப்படுத்துவார்கள். ஆக மொத்தத்தில் அன்னை மகாலட்சுமியே நேரில் வந்து சொல்லித்தந்த விரதம் அல்லவோ இந்த வரலட்சுமி விரதம். அதை முறைப்படி கடைபிடித்தால் அடையும் நன்மைகளுக்கு கேட்கவும் வேண்டுமோ? இந்த வரலட்சுமி விரத மகிமையை நமக்கு எழுதி அனுப்பியவர் ஸ்ரீமதி வனஜா நாகராஜன் அவர்கள். நன்றி மேம். நன்றி. வணக்கம்.